சிவா, எங்க போயிட்டு வர? கண்ணம்மாக்கா, என்னக்கா உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சே, என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? பத்தியா, பாசமா தேடி இருக்கு, அதனால தான் வந்திருக்கேன். இங்க கொஞ்சம் நாட்டுக்கோழி கிடக்குன்னு சொன்னா வைப்பா. நமக்கு வீட்டில் சும்மா தானே இருக்கும், அதை எப்படியாவது பராமரித்து ஒரு 5-6 முட்டை எடுத்து விற்கலாமே அப்படி சொல்லிட்டு இந்த பக்கமாக வந்தேன். கோழி வாங்குறதெல்லாம் சரி, எப்படி வளர்ப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதே? இல்லை சிவா, கைத்தொழில் ஏதாவது பக்கத்தில் இருந்துச்சுன்னா 4 காசு வருமே, அதனால தான் நம்ம மல்லியாக்கா இருக்கார்ல, அவள் தான் சொன்னா 2 கோழியை வாங்கி வள அப்படின்னு. இப்போ எல்லாம் அங்கங்கே பண்ணை கோழிலாம் கிடைக்குது, அதனால தான் இப்படியே கிராமம் பக்கமாக யாராவது வச்சுருக்காங்களா வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் நீ சொன்னது மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியாது, இருந்தாலும் யாராவது கொஞ்சம் சொல்லி தர மாட்டாங்களா? ஏக்கா, நீ சரியான ஆள்கிட்ட தான் வந்து கேட்டிருக்க. நீ யாருக்கிட்டேயும் போய் கேட்க வேண்டாம். நீ தான் அடிக்கடி குமரி பண்பில் கேட்பிய. இப்போ நீ பிஸியாக இருக்கிற அங்கங்கே அலைஞ்சிட்டு இருக்கிறனால ஒருவேளை கேட்காம இருந்திருக்கலாம். இன்னைக்கு நைட்டு நீ கண்டிப்பாக நம்ம குமரி பண்பில் 7:30 மணிக்கு கோழி வளர்ப்பு பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறத கேளு. அப்படியா சிவா? பாத்தியா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி அழகா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போற. நான் குமரி பண்பலைய கேட்டுட்டு இருக்கக்கூடியவா, அப்ப இன்னைக்கு நான் தவறாம கேட்டுருவனே. குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், குமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு நிறைய இடங்களில் ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரிப்பட்ட நம்ம செல்ல பிராணிகளாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கும் பயன்படுறது மாதிரி, நம்ம குழந்தைங்களுக்கும் பயன்படுறது மாதிரியான, குறிப்பாக பெண்மணிகள், அதுக்கப்புறம் இளைஞர்கள், இப்படி பல பேர் வந்து தொடர்ந்து இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சூழலில் ரொம்ப வருடங்களாக நீங்கள் வந்து ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் வளர்த்துட்டு இருந்தாலும் கூட அதிகப்படியாக வந்து நாட்டுக்கோழிகள் வளர்த்துட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். வணக்கம்மா, உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் சார். எத்தனை வருஷமாக அந்த நாட்டுக்கோழி வளர்த்துட்டு இருக்கீங்க? சார், நாங்கள் 20 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே எங்கள் வீட்லேயும் அம்மா வீட்லேயும் வந்து நிறைய ஆடு, மாடு, கோழி எல்லாமே வளர்த்துட்ருக்கோம். இப்போ வந்து 20 வருஷமாக வளர்த்துட்டு இருக்கேன் சார். கோழி வளர்ப்பு செய்யறதுக்கு முன்னாடி இப்போ நாட்டுக்கோழி வாங்கணும் அப்படின்னா, இப்போ பொதுவாக எல்லா கிராமப்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா வீட்லேயும் 1-2 கோழிகளை கொஞ்சம் நிறைய கோழிகள் இருந்து அந்த முட்டைகளை விற்பனை பண்ணி ஒரு வருமானத்தை பெருக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் கூட பல பெண்மணிகள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த சூழலில் நீங்கள் எப்படி இந்த கோழி வளர்ப்புக்குள்ளாடி வந்தீங்க? கோழி வளர்க்க ஆரம்பிக்கிறதா இருந்தால் எப்படி அந்த இடம், இவ்வளோ இடம் இருக்கணும் இல்லை இருக்கிற இடத்துலையே வளர்க்கலாமா, எப்படி அதை பற்றி சொல்லுங்கள். சார், கோழி வளர்க்கணுன்னா இடம் தானே தேவையில்லை சார். நம்ம கொஞ்சம் இடம் இருந்தாலும் போதும். அதாவது செட்டுக்குள்ளேயும் வளர்க்கலாம், வெளியிலேயும் நம்ம விட்டு வளர்க்கலாம். அதாவது மேய்ச்சலில் வளர்க்கும் போது வந்து கரையான் புல்லெல்லாம் சாப்பிடும்போது அதுக்கு வந்து ஊட்டச்சத்து அதிகமாக கிடைக்குது. இனி வந்து செட்டுக்குள்ளேயும் நாங்கள் 500 கோழி வளர்க்குற மாதிரி வச்சுருக்கோம். அதில் வந்து அடைச்சி போட்டு வளர்க்கும்போது வந்து அதிகமாக முட்டை இடலை. இப்போ வெளியில் விட்ட பிறகு வந்து நிறைய முட்டையெல்லாம் போடுது. அதாவது 70 கோழி இப்போ வச்சுருந்தேன். நாய் இருக்குதுல்ல, நாய் வந்து நிறைய பிடிச்சிட்டு போயிடுது சார். அது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது நான் மாடு வச்சிருக்கனால மத்தியானம் 2 மணிக்கு மேலே இந்த கோழியை திறந்து விட்டு வெளியில் வச்சு பார்த்துட்டு இருப்பேன். அப்புறம் ஒரு 6-6:30ன்னா கோழிகளை அடைச்சிருவேன். நல்ல முட்டை போடுது சார். இந்த என்கிட்ட இப்போ வந்து ஒரு 60 கோழி இருக்குது. டெய்லி 18, 20, 24 வரை போடும். அதான் ஒரு நல்ல வருமானம். சரி, கோழியிலே வந்து கருங்கோழி அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. நீங்கள் என்ன ரகம் வளர்த்துட்டு இருக்கீங்க? சார், நான் வந்து சிறுவிடையும் இருக்குது, அப்புறம் பெருவிடைன்னு அதிலே ஒரு ரகம் இருக்குது சார். அதாவது சிறுவிடை கோழி வந்து வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் வந்து நல்ல முட்டை போடுது. ஒரு 15-16 முட்டை போடும், அதிகமாக அடை இருக்கிறது இல்லை. அப்புறம் இன்னொரு பெரிய ரகம் இருக்குது, அது பெருவிடை. அது வந்து நல்ல முட்டை போடும், ஆனால் இந்த அளவு வெயிட் அதிகமாக இருக்கும் சார். வெயிட் ஆமாம். ஆனால் ஒரு கோழி வந்து 500 ரூபா வச்சு விலைக்கு கொடுக்குறோம் நாங்கள், முட்டை போடுற கோழி. சரி சரி. டெய்லி ஒரு நல்ல வருமானம் இருக்குது. பொழுது போகும், பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வேலை மாடு, கோழி, இதுலேயும் நான் காளானும் போட்டு பண்ணிட்டு இருக்கேன் சார். காளான் வளர்ப்பு இப்போ தான் ஆரம்பிச்சிங்களா? இல்லை சார், நான் ஒரு 5 வருஷம் ஆச்சு. 10 நாள் ட்ரைனிங் போனேன், அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி சரி, பரவாயில்ல. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்துட்டு இருக்கீங்க. கிடைக்கிற நேரங்களில் வீணாக பேசி பேசி தொலைக்காட்சி பெட்டிகளை பார்த்து நேரத்தை வீணடிக்காமல் கிடைக்கிற நேரத்தில் ஆடு, மாடு, கோழி இது போக காளான் கூட வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. இதை தவிர இப்போ உங்களுக்கு வீட்டில் குழந்தைங்களை பார்க்க வேண்டியிருக்கும், இந்த வேலைகளையும் இதையும் தாண்டி பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். கோழி வளர்க்க ஆரம்பிக்கிறதா இருந்தால் இப்போ கோழி முட்டைகளாக வாங்கி வளர்க்குறது நல்லதா இல்லை கோழி குஞ்சுகளை வாங்கி வளர்க்குறது நல்ல தேர்வாக இருக்குமா? அதாவது நம்ம வந்து
ஒரு கோழி வாங்கி முட்டை வாங்கி அடை வைக்கும்போது வந்து நான் எல்லாம் 20 முட்டை வச்சேன்னா 19 20 பொரிக்கும். அப்படி இருக்கும்போது அது நல்ல லாபம். 2 மாசத்துலேயே 125 150 ரூபாய்க்கு விற்றுருவேன். 2 மாசம்தான். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க சிறுவிடை பெருவிடை கோழிகள் வளர்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இதில் வந்து சிறுவிடை கோழி எப்படி இருக்கும், பெருவிடை கோழி பார்க்குறதுக்கு வித்தியாசங்கள் தெரியும் சார். சிறுவிடை கோழி வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும், பெருவிடைனா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். இதுலேயும் இன்னொரு ரகம் அசில்னு இருக்குது சார். அது வந்து இதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன். அது நல்ல முட்டை போடும், ரொம்ப அடையே இருக்காது. 30-40 முட்டை போடும். ஒரு 10 நாள் 15 நாள் சும்மா இருக்கும், தெரியும். அப்புறம் மறுபடியும் முட்டையிடும். அது அசில் வந்து நல்ல இனம். கருங்கோழி முட்டைகள் கருங்கோழி எல்லாம் நல்ல மருத்துவ குணம் வாய்ந்ததுலாம் சொல்லுவாங்க. சில பேர் வளர்த்து மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி துறைகளில் கூட நல்ல லாபம் கிடைக்குது, குழந்தைங்களும் அந்த முட்டைகளை சாப்பிட்றதுனால நல்ல போஷாக்கு கிடைக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை இப்போ வளர்த்துட்டு இருக்கீங்களா? இப்போ இல்லை சார், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வளர்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த சிறுவிடை பெருவிடை கோழி தான் இருக்குது. டெய்லி நம்மளுக்கு ஒரு வருமானம். நிறைய ஆட்கள் வந்து நாகர்கோயில் தள்ளி தூரத்துல இருந்து வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. கோழிகளை வந்து அடகாக வைக்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ கோழிகள் கிட்ட அடகாக வைப்பாங்க, சில பேர் வந்து இன்குபேட்டரில் கூட வைப்பாங்க. நீங்கள் என்ன மாதிரி முறையில் அடகாக்க வைக்கிறீங்க? நாங்கள் கோழியில் தான் சார் முட்டை வச்சு அடை வைக்கிறோம். அது வந்து குடம் இருக்குல்ல சார், அந்த குடத்துல உள்ள மேல் பகுதியை அந்த ரவுண்டை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஒரு 20 முட்டை அல்லது 21 முட்டை வைக்கும்போது இருக்கும் பிளாஸ்டிக் குடம். அந்த ரவுண்டு ஷேப் வந்து அது கரெக்டாக இருக்கும். அந்த சிறகுக்குள்ளே அப்படியே அழகா இருக்கும். அந்த முட்டை அவ்வளவுமே பொரிச்சிடும் சார். அதில் அடியில் என்ன போட்டிருப்பீங்க? மணல் நல்ல வெயிலில் காய வச்சு அந்த மணலை போட்டு அதில் உட்கார வச்சிருவோம். அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, தெள்ளு மாதிரிப்பட்ட அந்த இதுகளெல்லாம் வந்து அதில் தொற்றாமல் இருக்கிறதுக்காக வேண்டி மஞ்சள் பொடி அது போட்டு வச்சிருவோம். சரி, அடகாக்குறதுக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய முட்டைகள் எப்படி இருக்கணும், முட்டை போட்டதுலேருந்து எவ்வளோ நாளைக்குள்ள முட்டைகளை எடுக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. அது வந்து 1 வாரம் வரை உள்ள முட்டை எடுத்து வைக்கணும். நாங்கள் அப்படி தான் வைக்கிறோம். 7 நாள் உள்ள முட்டையை சேகரித்து வச்சு அப்படியே வைப்போம். மற்றபடி இப்போ அந்த 7 நாள் தாண்டி வச்சு அது பார்த்த அனுபவம் உண்டா? இப்போ 4 ஆயிட்டுனா அந்த முட்டை வந்து பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்கும். சரி, இப்போ 7 நாள் ஆனால் கூட சில முட்டைகளை பார்க்கும்போது தெரியும், உருண்டையாக இருக்கும், உருண்டு திரண்டு இருக்கும். சில முட்டைகள் ரொம்ப மெல்லியதாக இருக்கும், சில ரொம்ப பெரிய அளவு இல்லாமல் ஒரு கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கும். இப்படிப்பட்ட முட்டைகள் இருந்தாலும் எந்த மாதிரிப்பட்ட முட்டைகளை நீங்கள் வைப்பீங்க? நாங்கள் அப்படி தனியாக பிரித்து எல்லாம் பார்க்குறது இல்லை சார், எல்லாமே வைக்கிறோம். ஆனால் பொரிச்சிடும் சார். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பொரிச்ச பிறகு அந்த அதாவது நம்ம 21 நாள் ஆகும் இல்லையா? ஆமாம். 21 நாள் ஆன பிறகு பொரிச்ச பிறகு அந்த குஞ்சு கோழிகளை எப்படி கவனிப்பு கொடுப்பீங்க? கோழிகளுக்கு வந்து ஒரு 10 days வரை வெந்நி தண்ணி, சுடு தண்ணி, அதில் குளுக்கோஸ் போட்டு வைப்பேன். அதுக்கப்புறமா வந்து கம்பம்பில்லு குஞ்சு தீவனம், கோழி தீவனம் இருக்குது சார், அது போடுவோம். அதாவது 1 month அது போடுவோம். அது போடும்போது நல்லா ஆரோக்கியமாட்டம், கோழி வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். சீக்கிரமாகவே பெரிய கோழி ஆயிரும். 2 மாதம் கழிச்ச உடனே அது ஒரு 150 ரூபா 200 ரூபா ஸ்டேஜ் வந்த உடனே அதை விலைக்கு கொடுத்துருவோம். விற்பனை வளர்க்குறேன் செய்யும். அதை யாராவது கேட்டாங்கன்னா அப்படி வச்சும் கொடுத்துருவேன். இப்போ கோழிகளை வந்து வளர்க்குறோம் அப்படின்னா முக்கியமாக நீங்கள் சொன்னீங்க நாய்கள்ட்ட இருந்து பாதுகாக்கிறதுலாம் ரொம்ப. குஞ்சு கோழியில் பார்த்தீங்கன்னா இந்த பருந்து தூக்கிட்டு போயிடும், இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி பாதுகாக்கிறீங்க? அதான் சார், அந்த ஓய்வு கிடைக்கக்கூடிய அந்த மற்ற நேரங்களில் இதை திறந்து விட்டு நானே அப்படியே பார்த்துக்கிடுறேன். அப்படி கண்காணிப்பிலே வச்சு மற்ற நேரம் வந்து அந்த அடைச்சி போட்டுருவோம். அதுக்குள்ளாடியே பெரிய ஷெட்டாக இருக்குது, அதுக்குள்ளே அடைச்சி போட்டுருவோம். சரி, இந்த ஷெட்டு வைக்கிறதுக்கு நீங்கள் சொந்த பணத்தில் செஞ்சீங்களா, இல்லை ஏதாவது இடங்கள்ல போய் பார்த்து இப்படி வச்சா நமக்கு நல்ல சௌகரியமா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க கட்டமைப்பு? அது வந்து லோன் இருக்குல்ல சார், நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து சப்சிடியில் வந்து 1,20,000 ரூபா லோன் வாங்கி நாட்டுக்கோழி வளர்த்தோம். அதான் 300 கோழி வளர்த்தோம். அதுலேருந்து அப்படியே அந்த பண்ணை இருக்குது. இப்போ நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன். பிள்ளைகள் 2 பேரும் வேலை பார்க்குறாங்க சென்னையில். வீட்டுக்காரங்க வெளிநாட்டில் இருந்தாங்க. இப்போ தான் 1 week தான் ஆகுது வந்து. அதனால் நிறைய வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ ஒரு 70 கோழி வச்சுருக்கேன். சரிம்மா, இப்படியெல்லாம் வளர்க்குறீங்க. இருந்தாலும் கூட இடைத்தரம் வந்ததுக்கு பிறகு சொட்டு மருந்து கொடுக்கறது, தடுப்பூசி போடுறது, அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் சார். அதாவது நானே போட்டுருவேன் இன்ஜெக்ஷன்லாம். ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்ககிட்ட அந்த சனிக்கிழமைன்னா சில நேரம் வாங்கி கொண்டு மருந்து நானே இன்ஜெக்ஷன்லாம் போட்டுருவேன். எப்படி ஏதாவது அனுபவம் கற்றுக்கிட்டீங்களா? அப்பா வெட்டினரியில் தான் வேலை பார்த்தாங்க. நானே இன்ஜெக்ஷன் போட்டுருவேன். அப்புறம் வெள்ளை கழிச்சலுக்கு போடுவோம். 6 மாதத்துக்கு ஒருக்கா தடுப்பூசி எல்லாம் போட்டு விட்டுருவோம். இடைத்தரம் வளர்ந்த பிறகு நல்லா திடகாத்திரமாக வளரணும், நோய் பாதிப்புகள் வரக்கூடாது, இப்படிங்கிறதுக்காக வேண்டி என்னென்ன மாதிரியான உணவு தீவனம் கொடுக்குறீங்க? மேய்ச்சல் எப்படி? அதாவது ஒரு வேளை வந்து அரிசி போடுவோம், அப்புறமா கோதுமை, கம்பு, சோளம் இவற்றை வந்து திரிச்சு வச்சுட்டு அதை ஒரு நேரம் கோதுமை தவிடு
3 கலத்தி சாயங்காலம் அப்படி வச்சுருவோம். காலையில் அரிசி போடுவோம். ஆனால் ரொம்ப நோயெல்லாம் வராது. அப்படி வந்தாலும் நான் வந்து டேப்லெட் இருக்குது சார், அந்த டேப்லெட் வந்து நல்ல சளி வந்துட்டுன்னா 2 நாள் ஒரு டேப்லெட்டாக பாதி பாதி வச்சு 2 நாள் கொடுக்கும்போது அது சரியாயிடும். அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவபூர்வமாக நிறைய விஷயம் தெரியும், ப்ராக்டிக்கலாகவும் நிறைய பார்த்துருக்கீங்க. ஆமாம், அதனால ஈஸியாக அதை வந்து கையாளுறீங்க. ஆமாம். சரி, கொட்டகை வைக்கிறது இப்போ நீங்கள் வந்து ஷெட்டு வச்சுருக்கீங்க, சப்சிடி வாங்கி பெரிய கொட்டகை வச்சுருக்கீங்க. சாதா சின்னதாக வளர்க்குறதா இருந்தால் அவங்க என்ன மாதிரிப்பட்ட கொட்டகை, எப்படிப்பட்ட அமைப்பில் வைக்கணும்? ஏன்னா காத்தோட்டம் இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும், அதுக்கப்புறம் தரைப்பரப்பில் வந்து அந்த கிருமிகளுடைய தாக்குதல், தெள்ளு, இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்கும் கோழி கூடுகளில். அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கட்டமைக்கும் போதே எப்படி கட்டமைச்சா சரியான முறையில் இருக்கும்? அதாவது கோழி ஷெட்டு வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஓலையில் தான் வச்சுருந்தோம். இப்போ ஷீட்டு போட்டிருக்கோம். கம்பு இருக்குல்ல சார், அதை வந்து குறுக்க செங்கல் வச்சு வச்சுருக்கோம். அதில் தான் கோழி உட்காந்துருக்கோம். அப்புறம் அந்த கழிவுகளெல்லாம் அந்த கம்புலே தான் நைட்டு இருக்கும்போது கீழே இருக்கும். நான் அதெல்லாம் அப்படியே அள்ளி எடுத்துருவேன், டெய்லி கூட்டி அதை எடுத்துருவேன். அதனால ரொம்ப கோழி பேன் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு குறவு. சுத்தமாக இருக்கும்போது அந்த மாதிரி தெள்ளெல்லாம் வராது, பாதிப்புகள் வராது. விடைக்கோழியாக இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல போஷாக்கு கிடைக்கணும். வெளி மேய்ச்சல்லாம் விடுறது உண்டா? ஆமாம் சார், என்னோட கோழி வந்து வெளி மேய்ச்சல் தான். அதாவது இப்போல்லாம் இந்த கரையான் புல் இதெல்லாம் நல்லா சாப்பிடும். கோழியும் நல்ல வெயிட்டாட்டு 2 கிலோ, 1 800, 2 200 அந்த மாதிரி இருக்குது எடை. கோழிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கழிச்சல் நோய், அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதை தவிர என்ன மாதிரியான நோய்கள்லாம் தாக்குது? வெள்ளை கழிச்சல் வரும். அப்புறமா வந்து சளி. வெள்ளை கழிச்சலுக்கு வந்து நம்ம 6 மாதத்துக்கு ஒருக்கா ரெகுலராக இன்ஜெக்ஷன் எடுத்துட்டாலே வெள்ளை கழிச்சல் வராது சார். கோழி நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். சரி, எவ்வளோ நாள் இடைவெளிக்கு ஒரு தடவை இந்த முட்டைகளை அடகாக்க வைப்பீங்க? அதாவது ஒரு வாட்டி அது முட்டை போட்டு 20-25 நாள் கழித்து அடை வரும். அதாவது 10 முட்டை 15 முட்டை போடுற கோழி வந்து 15 நாளையிலே அடை வந்துடும். அதில் உடனே வைக்கலாம் சார். அடை காத்து ஒரு 2-3 நாளையில் நாங்கள் முட்டை அடை வைக்கிறோம். சரி, அதுக்கு பிறகு முக்கியமாக என்னென்னா அந்த அடகாக்க வைக்கக்கூடிய கோழிகளை தேர்ந்தெடுப்பு. அது எப்படின்னா இப்போ நிறைய நம்மகிட்ட கோழிகள் இருக்கும், இருந்தாலும் ஒரு 3 கோழி இல்லை 4 கோழியை நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருப்பீங்க. அதுலேயும் ஒரு கோழி 2 கோழி தான் அதை தேர்ந்தெடுப்பீங்க. இப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய கோழிகள், இப்படி இருக்கிற கோழிகளை தேர்ந்தெடுப்பீங்க? அதாவது கோழி வந்து பெரிய கோழியாக இருக்கிறத பார்த்து தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம். ஏன்னா அது வந்து அந்த முட்டையை சிறகுகளுக்குள்ளே 10-20 முட்டை வைக்கும்போது அழகாக அது சேர்த்து அழகாக வச்சுருக்கோம். எல்லா முட்டையுமே பொரிக்கும். அதாவது சின்ன கோழி வச்சா ஒரு 15 முட்டை 13 முட்டை தான் வைக்க முடியும். இந்த பெரிய கோழி வைக்கும்போது ஒரு 19-20 முட்டை வைக்கலாம். பெரிய கோழிகள்லேயும் சில கோழி எங்கேயாவது போய் அப்பப்போ போய் படுத்து கிடக்கும், அந்த மாதிரிப்பட்ட கோழி அதை வைக்க மாட்டோம் சார். ஒருக்கா வைக்கும்போது அது எப்படி இருக்கோ கோழியை அடைகாக்கிறது குஞ்சு எல்லாம் பார்த்து அந்த மாதிரியே கோழியை மறுபடியும் நாங்கள் வைப்போம். அப்போ நம்ம எல்லாம் பொதுவாக எப்படி நினைப்போம் அப்படின்னா, ஒரு அங்கங்கே போய் படுத்து கிடக்கும், எப்பவுமே அடையிலே கிடக்கும், தண்ணியை கோரி ஊற்றி எழுப்புவாங்க, இப்படிப்பட்ட கோழிகளை தான் வைப்பாங்க அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் வேற கோழிகள் தான் வைப்பீங்க, அப்படிதான்? ஆமாம் சார். அது அடை முட்டை போட்டு வந்து 1 மாதம் வரை 15 நாள் வரை அது இடைவெளி கொடுக்கணும் சார். ஏன்னா அது அப்போதான் அந்த முட்டை இது வந்து அதுகளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ரெஸ்ட் அந்த ஒரு 15 நாள் இடைவெளி அது படுத்து அப்படி இருக்கும்போது இடையிலே நம்ம துரத்தி விட்டாச்சுன்னா முட்டை வந்து கம்மியாக போடும். இப்போ சில பேர் வந்து முட்டை போட்டு 1 வாரத்திலே விரட்டிடுவாங்க. நான் எல்லாம் அப்படி கிடையாது சார். கொஞ்ச நாள் அதில் படுத்துருக்கோம், 10-20 நாள். அதுக்கும் பிறகுதான் அந்த கோழியை வெளியே விரட்டி விடுவோம். சில கோழி தன்னாலவே எந்திரிச்சு போயிடும், அதுவாட்டே போயிடும், நம்ம விரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கோழிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பேன், தெள், இந்த மாதிரிப்பட்ட பாதிப்புகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுறது உண்டு? வந்திருக்கு சார். அந்த பேன் ஒரு வாட்டி வந்திருக்கு. அந்த கண்ணை சுற்றி கருப்பு கலரில் இருக்கும் சார். அது ரொம்ப மொத்தமாக இருக்கும், அது போகவே செய்யாது. அதுக்கு வந்து வேப்பெண்ணெய் இருக்குல்ல சார், அது போட்டாச்சுன்னா போயிடும் சார். அந்த வேப்பெண்ணெய் தொட்டு போட்டுட்டு ஷெட்டையும் நல்லா கிளியராக மருந்தெல்லாம் அடிச்சு இது பண்ணா போயிடும். எளிதாக பரவக்கூடியது ஒரு நோய். அது நம்ம உடம்புல கூட வந்து கடிக்கும் இருந்து. ஆமாம், கடிச்சா பெரிய பெரிய பொக்களங்கள் மாதிரி உடம்புல வந்துடும், ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிரும் அந்த தெள்ளு. அது வந்து சுத்தம் இல்லாமல் இருக்கிறனால தான் சார் வரும். ஒரு வாட்டி எங்களுக்கு வந்துட்டு இப்பெல்லாம் அப்படி எதுவுமே கிடையாது. வீடுகளில் வந்தா கூட ஒரு உடம்பெல்லாம் ஒரு ஊரெல்லாம் இருக்கும், நிம்மதியாக படுத்து தூங்க வர முடியாது சார். அந்த மாதிரி உண்டு. ஆனால் வேப்பெண்ணெய் போட்டாலே போதும் சார். அந்த கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தெள்ளு வந்து வேப்பெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய்னு சொல்லுவாங்கல்ல, விளக்கெண்ணெய், அந்த எண்ணெய் போட்டாலும் கூட அது சரியாயிடும், போயிடும். தொடர்ந்து ஒரு 2-3 நாள் போடணும். சரி, இப்போ கோழிகளுக்கு வந்து நிறைய பார்த்துருக்கீங்க, நிறைய அனுபவபூர்வமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டீங்க. இருந்தாலும் கூட ஒரு சில நோய் பாதிப்புகள், இல்லைனா ஏதாவது கோழி வளர்ப்பு குறித்த பயிற்சி முகாம்களோ, இல்லைனா ஏதாவது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி கால்நடை மருந்தகத்தின் சார்பாக நடத்தும் போது அதில் ஏதாவது கலந்துக்கிட்ட அனுபவம், அதன் மூலம் நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஏதாவது உண்டா?
கண்டிப்பாக சார் உண்டு. அதாவது முகாம் எங்கே வச்சாலும் நான் அங்கே போய் கலந்துக்கிடுவேன் சார் கால்நடைகளுக்கு. ஏன்னா கோழிகளுக்கு தேவையான மருந்து இதுகளெல்லாம் அப்பப்போ போய் அந்த முகாமில் வாங்கிட்டு வருவேன் சார். அது எங்கே நடந்தாலும் நான் பக்கத்துல எல்லாம் கேள்விப்பட்டு போயிடுவேன் சார். அது மட்டும் இல்லாமல் நவீன யுத்திகள் புதுமையாக இப்போ சமீபத்தில் என்ன தொழில்நுட்பம் கையாளுறாங்க, என்ன நோய்கள் வருது, அதை அதுலேருந்து தடுக்கிறது எப்படி அப்படிங்கிற பல விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? கண்டிப்பாக. அது நான் எங்களுக்கு பக்கத்தில் எறும்புக்காடு ஹாஸ்பிட்டல் இருக்குது, கோழிகளுக்கு கால்நடை மருந்தும் அங்கே போய் அப்பப்போ கோழிகளுக்கு தேவையான மருந்துகள் எல்லாம் வாங்கி வச்சுக்கிடுவோம் சார். இப்போ நிறைய கோழி வளர்ப்பாளர்கள் நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு உங்கள் கோழி வளர்ப்பின் வாயிலாக உங்கள் அனுபவபூர்வமாக நிறைய விஷயம் கற்றுட்ருப்பீங்க, நிறைய அனுபவபூர்வமாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. கேட்டுட்டு இருக்கிற கோழி வளர்ப்பாளர்களுக்கு உங்கள் கோழி வளர்ப்பு அனுபவத்தின் வாயிலாக என்ன சொல்லலான்னு நினைக்கிறீங்கம்மா? அதாவது பெண்களுக்கு வீட்டில் இது ஒரு வருமானத்துக்கு, அதாவது வருமானம், இன்னொன்று ஊட்டச்சத்து. நம்மளுக்கு வெளியில் நான் 12 ரூபா வச்சு ஒரு கோழி முட்டை விலைக்கு கொடுக்குறோம் சார். அது வெளியில் வாங்கணுன்னா நம்ம காசு கொடுத்தானே வாங்கணும். நம்ம வளர்க்கும்போது நம்மளுக்கு தேவையான வருமானமும் கிடைக்கும், வீட்டுக்கு தேவையை பூர்த்தி செய்ய மாதிரியும் இருக்குது. அதனால ஒரு 5 கோழி வளர்த்தாலே குறுகிய இடத்துல 5 கோழி சும்மா வளர்க்கலாம் சார். வளர்த்தாச்சுன்னா நம்ம வீட்டு தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். மற்ற மாதிரி நிறைய கோழி வளர்க்கணுனாலும் செட்டு போட்டும் வளர்க்கலாம், மேய்ச்சலுக்கு விட்டும் வளர்க்கலாம். சரி, குறிப்பாக இப்போ கோழி வளர்ப்பில் ஒரு ஆர்வத்தோட இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய இளைஞராக இருக்கட்டும், இல்லைன்னா பெண்மணிகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு புரிதல், இதை பற்றி முன்னாடி கோழி வளர்ப்பு பற்றி எதுவுமே தெரியாது, அப்படிப்பட்டவங்க ஏதாவது பயிற்சிகளுக்கு போன பிறகு தொடங்குறது நல்லதா, இல்லை 1-2 வளர்த்து அது அனுபவபூர்வமாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வளர்த்தா வெற்றிகரமாக செய்ய முடியுமா? அதாவது அனுபவபூர்வமாகவே நம்ம வளர்த்தாலே தெரியும் சார். நம்ம வளர்க்கும் போதே தெரியும். அதாவது ஒரு வாட்டி நம்ம ஒரு கோழிக்கு நோய் வந்துட்டா இந்த மாதிரி பண்ணுறோம், இது சரியாயிடு அப்படின்னு தெரியும் போது அதையே திருப்பி பண்ணலாம். மற்ற மாதிரி பயிற்சிக்கு போய் வேணும்னாலும் கற்றுக்கிட்டு வளர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ குறிப்பாக கோழிகளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான நோய்கள் வந்தால் காப்பாற்றுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், வரும் முன்னர் காக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது குறிப்பிடும்படியாக சொல்லலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதுக்கும் சரியான உணவு முறை, நம்ம தேவையில்லாத உணவுகளை அது சாப்பிட்றதுனாலே, இல்லை குடல் புழு நீக்கம் சரியாக பண்ணாதனால, இப்படிப்பட்ட சில விஷயங்களை செஞ்சால் கோழி வளர்ப்பில் ஒரு வெற்றியாளர் ஆகலாம் அப்படின்னா என்ன குறிப்பிடுவீங்க? உணவு முறையாக இருக்கட்டும், இல்லைன்னா நோய் வராமல் பாதுகாக்கிற நுட்பமாக இருக்கட்டும், அதை பற்றி சொல்லுங்கள். உணவு முறையும் ரொம்ப முக்கியம் சார். அதாவது கோழி அடை வச்சு குஞ்சு எடுத்து 2 மாதங்களுக்கு அந்த குஞ்சு தீவனம் கொடுக்கும்போது அதுகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். ரொம்ப நோய் தாக்கக்கூடிய தன்மை குறையும். மற்ற மாதிரி வெள்ளை கழிச்சல் அது வந்துட்டுன்னா காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான். 6 மாதத்துக்கு ஒருக்கா தடுப்பூசி போடும்போது அதையும் தடுத்துடலாம் சார். சரிம்மா, அதாவது இது வரைக்கும் நாட்டுக்கோழி வளர்ப்பு, குறிப்பாக சிறுவிடை பெருவிடை கோழிகளை வளர்த்துட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடு மாடு இதெல்லாம் வளர்த்துட்டு இருந்தாலும் கூட இப்போ குறிப்பிடும்படியாக நிறைய கோழி வளர்ப்புக்கு ஷெட்டை வச்சு அதை மானியத்தின் மூலம் பெற்று அதன் மூலம் ஒரு குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த தொழிலாக மாற்றியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் நேரத்தை வீணாக்காமல் ஒரு நல்ல ஏதாவது ஒரு தொழில், இப்போ கோழி மட்டும்தான் வளர்க்கணும்னு இல்லை, ஏதாவது ஒரு தொழில் செய்கிறது வழி ஒரு வருமானத்தை பெருக்கிறதும் ஒரு வழியை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியும் கோழி வளர்ப்பு குறித்த பலவிதமான தகவல்கள், நிறைய விஷயங்கள் நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக அருமையாகவும் அழகாகவும் பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பா ரொம்ப நன்றி. நன்றி சார். இதுவரை நாட்டுக்கோழி வளர்ப்பும் பராமரிப்பும் எறும்புக்காடு டி. சாந்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் எஸ். சிவகுமார்.